ஸ்டாக் மார்க்கெட்டை அடிப்படையிலிருந்து லேர்ன் பண்ணணுமா? சார்ட் ட்ரேடிங், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் என அனைத்தையும் பிராக்டிக்கலாக ஒன் டே லைவ் ஒர்க் ஷாப்பில் லேர்ன் பண்ணுங்க. கால் 8072586715. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். வணக்கம் பிரஜி சார். வணக்கம். வெல்கம் பேக் டு த மேஜிக் 20 தமிழ் வழங்கும் த ஃபைனல் ரைட் சார். ஸோ நம்ம வாரத்தோட இறுதியில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கவர்மெண்டோட அறிவிப்பான சுகர் ஸ்டாக்ஸ்ன்ற வேர்டு இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இல்ல, சுகர் ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்குன்னு இல்லை, ஒரு 3 days-ஆ சுகர் ஸ்டாக்ஸ் ஆக்சுவலி த்ரூ அவுட் திஸ் வீக் வந்து நம்ம சுகர் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் பாயிண்டா இருக்கிறத பாக்குறோம். முக்கியமா ஒரு ஏற்றம், தட் இஸ் பிரைமர்லி பிகாஸ் ஆஃப் ஃபாலோயிங் ரீசன்ஸ். ஒன்று வந்து ஷார்டேஜ் ஆஃப் சப்ளை. மார்க்கெட்ல வந்து சுகர் அவைலபிலிட்டி வந்து குறைவா இருக்கு. அதே சமயத்தில் அரசாங்கம் வந்து அதை ஹோல்ட் பண்ணக்கூடாது. அதாவது ஸ்டாக்கிஸ்ட் அண்ட் ட்ரேடர்ஸ் வந்து இத்தனை டன் மேல நம்ம வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது என்பது ஒரு கட்டாயம் ரூல் வந்து செப்டம்பர் 1 வந்து பரப்பிச்சிருக்காங்க. இரண்டாவது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் சுகர் இந்த கண்ட்ரி வந்து ஓவரால், அது பஜாஜ் இந்துஸ்தானா இருக்கட்டும், மற்ற எந்த சுகர் ஸ்டாக்காக இருக்கட்டும், ஹேஸ் ரெடியூஸ் கன்சிடரபிளி. திஸ் இஸ் பிரைமர்லி பிகாஸ் எதனாலனா நம்ம இந்த எத்தனால் பிளெண்டிங்காக நமக்கு டெஃபினட்டாக கேன்ல, அதாவது சுகர் கேன் கரும்புலேருந்தும் அந்த மொலாசஸ்லேருந்தும் நமக்கு அந்த எத்தனால் இருக்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியலாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது லாட் ஆஃப் டைவர்ஷன் டுவர்ட்ஸ் எத்தனால் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர் காலத்தினால ஸோ தி அவைலபிலிட்டி ஆஃப் கேன் டு கன்வெர்ட் இன்டு சுகர் வால்யூம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ தட் இஸ் த செகண்ட் திங். அண்ட் ப்ரொடக்ஷனும் கம்மி, அதே சமயத்தில் ஸ்டாக்கும் கம்மி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு சீசன், அதாவது இனிமேல் வருகின்ற Q2 Q3 வந்து ஃபெஸ்டிவ் சீசன்ஸ் அதிகமாக, ஃபெஸ்டிவல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் சுகர் வந்து சந்தையில் இல்லாத போது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது, சப்ளை இல்லாத நேரத்தில் ப்ரைஸஸ் வந்து ஷூட் ஆகும். ஸோ சுகர் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஏற்றத்தை சந்திக்கிறது. ஆல்மோஸ்ட் 3%, 4%, 10%, 12% அப்படின்ற அந்த சுகர் ஸ்டாக்ஸோடைய விலை ஏற்றம் வந்து நம்ம கவனிக்க முடியுது. பட் அரசாங்கம் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட் ஆஃப் சுகர் வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்ய போகிறோம். ஆல்மோஸ்ட் 1000 tons ஆர்டர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த இனிஷியல் ரேலி வந்து ஓகே, நீஜர்க் ரியாக்ஷன், ஷார்ட் சப்ளை, டிமாண்ட் கூடும்போது சுகர் ஸ்டாக்ஸ் பெனிஃபிஷரியாக இருக்கிறது. டெஃபினட்டாக அந்த விலை ஏற்றம் நம்ம பார்க்கணும். பட் ஐ திங்க் இந்த இம்போர்ட் தொடர்ச்சியாக தேவைப்பட்டால் நம்ம தொடர்ச்சியாக இந்த இம்போர்ட் செய்யும் பட்சத்தில் அந்த ப்ரைஸ் ரைஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பும், அதே சமயத்தில் சுகர் ப்ரைஸஸ் இந்த மார்க்கெட் வந்து ஒரு ஏற்றம் சந்திக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் சந்தையில் இருக்கிறது. ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் ஸ்டோரி ஆஃப் இப்போ சுகர் ஸ்டாக்ஸ் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள். ஓகே சார், ஓகே ஓகே ஷோர் சார். ஸோ அப்கமிங் பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்டெக் கார்பரேஷனோட இந்தியாவோட ஷேர் வந்து 2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் அவங்களோட வெஸ்டர்ன் கோல்ஃபீல்டோட ஆர்டர்ஸோட இம்பாக்ட்ல. ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இன்னைக்கு வந்து ரஃப்லி ஒரு 2%, ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி டே ஹை பார்த்தீங்கன்னா 291 கிட்ட எல்லாம் டச் ஆகிறத நம்ம பார்த்தோம். அந்த ஒர்க் ஆர்டர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 165 கோடிக்கான ஒரு ஒர்க் ஆர்டர் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. MPLS VPN நெட்ஒர்க். ஸோ ரெயில்டெல், தட் இஸ் பிரைமர்லி யூஸ் ஃபார் சிக்னலிங் அண்ட் ஆல் தட். ஸோ இது வந்து இவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெயில்டெலுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய 5th மேஜர் ஆர்டர், 5வது பெரிய ஆர்டர் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியுது. விச் ஐ திங்க் இஸ் சப்ஸ்டான்ஷியல். அண்ட் அதோட அண்டர்லைங் ஃபேக்டர் தான் இந்த ரெயில்டெல் ஸ்டாக்ஸை வந்து இவ்வளோ தூரம் புஷ் பண்ணியிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் ஐ திங்க் ஆல்ரெடி தீனதயாள் போர்ட் அத்தாரிட்டியிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 63 கோடிக்கான ஒர்க் ஆர்டர், இதே போன்ற இன்னும் 3 ஆர்டர் வந்து கிடைத்திருக்கிறது. ஸோ ஓவரால் வெரி குட் மந்த் ஃபார் ஆகஸ்ட் ஃபார் ரெயில்டெல் கார்பரேஷன். தொடர்ச்சியாக அவங்க ஆர்டர் புக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி ஏர்னிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஐ திங்க் ஸ்டாக் ப்ரைஸஸ் வில் ரியாக்ட். அந்த ரியாக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு சந்தையில் பார்த்துருக்கோம். ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ குட் ஃபார்வர்ட் பிக்சர் அபவுட் தி ஸ்டாக் நிலேஷ். அதுதான் நெட்டாக இது வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னா இட் மேக் சென்ஸ் டு லுக் அட் இட். ஏன்னா ஆர்டர் புக் வந்து ஒரே மாதத்துல இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அடுத்த குவார்ட்டருடைய ஏர்னிங் ரிசல்ட்ஸ் தொடர்ச்சியாக இன்னும் ஸ்ட்ராங்கராக வரக்கூடும். ஸோ ப்ரைஸ் வில் அப்ரிஷியேட். அந்த ப்ரைஸ் அப்ரிசியேஷன் நடக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இந்த ஸ்டாக்கு இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் பர்ஃபார்மராக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்பது டெஃபினட்டாக ஒரு கருத்தாக நம்ம முன்வைக்கிறோம். ஷோர் சார், ஷோர். ஸோ அப்கமிங் பார்த்தீங்கன்னா இந்த சாத்விக் கிரீன் எனர்ஜியோட ஷேர் வந்து 4% வந்து ஆஃப்டர் அவங்களோட 190 crore சோலார் மாடல் ஆர்டரோட இம்பாக்ட் இருக்கு. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்?
கிரீன் எனர்ஜி இப்போ வந்து சமீபத்தில் ஐ திங்க் இஸ் அட்டைனிங் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இன் த மார்க்கெட் இல்லையா. ஸோ ப்ரைமர்லி பிகாஸ் அவங்களுக்கு யூனோ இட்ஸ் அ கிளீனர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ கார்பன் கிரெடிட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடும், கார்பன் டிஸ்சார்ஜ் எமிஷன்ஸ் வந்து குறையிறது. ஸோ என்வாயன்மெண்டலாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஃபார்மேஷனாக இல்லை எனர்ஜி ஜென்ரேஷனாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்டர் டெஃபினெட்லி ஸ்ட்ரெங்தன்ஸ் தி ஆர்டர் புக் ஆஃப் த கம்பெனி. அகெயின் நமக்கு ஏற்கனவே பேசின மாதிரி, அதாவது ரெயில்டெல்லுக்கு பேசின மாதிரி அதே ஒரு ஸ்டோரி தான் இப்போ இந்த கம்பெனிக்கு நம்ம சொல்லக்கூடியது. முக்கியமாக பிகாஸ் ஸ்ட்ராங்கர் ஆர்டர் ஃப்ளோஸ் இருந்தால் ஏர்னிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே சமயத்தில் இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு வந்து ஏர்னிங்ஸ் இன்னும் ஷார்ப்பாக ஒரு க்ரோத் இருக்கும். பிகாஸ் இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் தி என்வாயன்மெண்ட் வி லிவ் இன். ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக கிரேட்டர் பெனிஃபிட், கிரேட்டர் பீங் நோட்டிஸ்ட் அண்ட் ஐ திங்க் மோர் சச் ஆர்டர்ஸ் வந்து இவங்களுக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி டெஃபினட்டாக நம்ம பார்க்கிறோம். ஸோ ஐ திங்க் தட் இஸ் தி அண்டர்லைங் ஃபேக்டர் ஃபார் த ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் பிரைஸ். அகேன் கிரீன் எனர்ஜி ஸ்டாக்ஸ் வந்து டெஃபினட்டாக ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் ஸ்டாக் தான். அது இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, பட் ஆல் கிரீன் எனர்ஜி பிரைமர்லி ஃபார்வர்ட் லுக்கிங். பிகாஸ் அதுதான் நம்ம ஃபியூச்சர் ஆஃப் எனர்ஜி ஜென்ரேஷன் நம்ம பார்க்கிறோம். ஸோ ஐ திங்க் ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோ அட்லீஸ்ட் வாட்ச் லிஸ்ட்லேயாவது இந்த கிரீன் எனர்ஜி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம போட்டு வைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. நானுமே அதை வாட்ச் லிஸ்ட்ல இப்பவுமே நான் வச்சிடறேன். ஆமா. ஸோ ஷோர் சார். ஸோ அப்கமிங் பார்த்தீங்கன்னா நம்ம குளோபல் மார்க்கெட்ல வந்து கோல்டு, காப்பர் அண்ட் க்ரூட் ஆயில், ஸோ அதை உள்ள டேட்டா என்ன சார் நினைக்கிறேன்? கோல்ட் ப்ரைஸஸ் வந்து நேற்றைய தினம் கடந்த 3-4 நாட்களாக அந்த யூஎஸ் பாண்ட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அந்த வாலட்டிலிட்டினால ஐ திங்க் டாலர் வீக்னஸ் வந்து பெரிய அளவில் நம்ம இன்டர்நேஷ்னல் சந்தையில் பார்க்க முடியுது. அதன் காரணமாக தங்கத்தோடைய விலை சர்வதேச சந்தையில் ஒரு ஷார்ப்பான ஏற்றம் சந்தித்ததை நம்ம பார்த்தோம். ஏறக்குறைய $4,570 $4,580 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலை தொட்டு இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஏற்றம் சந்தித்ததை நம்ம பார்க்கிறோம். அதே போல வெள்ளியும் கூட ஐ திங்க் ஆல்மோஸ்ட் $67 to $68 to $70 $68 $70 ஒரு அவுன்ஸ் என்ற லெவலில் ட்ரேட் ஆகிறதே நம்ம பார்க்கிறோம். ஸோ திஸ் இஸ் பிரைமர்லி பிகாஸ் ஆஃப் டாலர் வீக்னஸ் ட்ரிவன் பை அந்த பாண்ட் ஈல்ட்ஸ், இந்த யூஎஸ் லாங்கர் டேர்ம் ட்ரெஷரி பாண்ட் ஈல்ட்ஸ் உடைய பிரச்சனை. அங்கே ஒரு யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் எடுத்த சில ஆக்ஷன்ஸ், டாலர் வீக்னஸ் அதனால கொண்டு வந்த ஒரு பிரச்சனைனால தான், பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஒரு இஃபெக்ட் தான் இந்த கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து இவ்வளோ தூரம் ஏற்றம், பண வீக்கத்தோட இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் டாலர் வீக்னஸும் சேர்ந்து ஐ திங்க் கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் கொஞ்சம் புஷ் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இட் கண்டினியூஸ் டு ஹோல்ட் நியர் த மீடியன் ப்ரைஸ் ஆஃப் இயர். அதுதான் நம்ம சொல்கிறது. ஆவரேஜாக 2026 வந்து ஆவரேஜ் மீடியன் ப்ரைஸ் வந்து ஃபோர்காஸ்ட் இருந்தது வந்து $4,550 $4,600 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலுக்கு இருக்கக்கூடும் அப்படின்றத ஒரு ஃபோர்காஸ்ட்டாக இந்த வருடம் துவக்கத்திலே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அப்படி பார்க்க போனால் இப்போ அந்த மீடியன் ப்ரைஸில் தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இந்த வருஷத்துடைய ஹை பார்த்தீங்கன்னா $5,277 பர் அவுன்ஸ், லோவர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $3,900. ஸோ அதோட ஆவரேஜ் நீங்கள் எடுத்து பார்த்தாலே 4,600 கிட்ட இருக்கும் அந்த ஆவரேஜ். ஸோ அப்படி இருக்கும்போது we are near the median price for the year அப்படின்றத பார்க்க போகும்போது ஐ திங்க் இட் இஸ் ஃபேர் அண்ட் திஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தட். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெங்தனிங் ட்ரெண்டில் இருக்கிறது, மாடரேட்லி புல்லிஷ் த்ரூ த இயர்ன்றதை நம்ம ஃபோர்காஸ்ட் இருக்கோம். தொடர்ச்சியாக ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் தான் அதில் பில்ட் ஆகி கொண்டிருக்கிறது, இடிஎஃப்எம் பில்ட் ஆகி கொண்டிருக்கு. ஸோ ஐ திங்க் தேர் இஸ் a great deal of interest towards gold and silver once again. கச்சா எண்ணெய் வந்து அஃப்கோர்ஸ் இந்த போரின் காரணத்தினால ஒரு லேக் ஆஃப் கிளாரிட்டி, ஒரு அன்சர்டனிட்டி அதிகரிக்கும் போது we are in the range of about $91 to $94. Brent crude வந்து $91-$94 ஒரு பேரலுக்கும் ஒரு பீபாக் என்றும், அதே போல WTI crude வந்து ஆல்மோஸ்ட் $85 to $88 per barrel அந்த லெவலில் ட்ரேட் ஆகி வரதே பார்க்குறோம். ஸோ கோல்டு has been the largest superhero. Crude வந்து கொஞ்சம் subdued but increasing bullish trend because of the war. Copper on the other hand 6.5 6.55 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய டாலர் per pound ரேஞ்சில் இருக்கிறது. Again because I think primary gold and silver crude வந்து அந்த லீடிங் ஆக்ஷன் வந்து அவங்க எடுத்துக்கொள்ளும் போது காப்பர் ஜெனரலி ஸ்டேஸ் இந்த பேக் ட்ராப் டு ரியாக்ட். ஸோ இப்போதைக்கு காப்பரில் பெரிய அளவு ரியாக்ஷன் இல்லைனாலும் I think going forward we might expect some hardening of prices there as well. Nilesh. Sure sir, sure. So இன்னையோட வாரத்தோட இறுதியில் இருக்கும். ஸோ இந்த நாள் எப்படி சார் முடியும்? இன்னைக்கு வந்து ஆல்ரெடி மார்க்கெட் நம்ம முடிகிற நேரத்தில் இனி ஒரு சிறிய ஏற்றத்தோட தான் சந்தை முடிஞ்சிருக்கிறது என்பதை பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் 20 புள்ளிகள் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 20 புள்ளிகள் ஏற்றத்தோட 24,252.
அதே போல் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3 புள்ளிகள் ஏற்றத்தோட மட்டுமே முடிந்திருக்கிறத பார்க்குறோம். ஸோ மோர் ஆஃப் கன்சாலிடேஷன் தான் பெரிய அளவு நடந்திருக்கிறது. ஓவரால் ரேஞ்ச் நீங்கள் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,280-84 அதுதான் டே ஹை. லோ பார்த்தீங்கன்னா 24,206 206. ஸோ அபவுட் 26 to 284னா அபவுட் 70 to 80 பாயிண்ட்ஸ் மட்டுமே ஒரு ரேஞ்சாக இருந்து ரொம்ப டைட் ரேஞ்சில் ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கிறது தான் இன்னைக்கு சந்தையில் பார்க்குறோம். ஏன்னா லேக் ஆஃப் கைடன்ஸ் எந்த சைடில் வந்து இந்த சந்தை செல்ல வேண்டும் என்றது ஒரு குழப்பத்தில் சந்தையே இருக்கிறது. ஸோ இது அவுட்கம் எப்படி இருக்கும், இந்த போரின் பிரச்சனை எப்படி இருக்கும், சுகர் பிரச்சனை எப்படி இருக்கும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ ஐ திங்க் there's a lot of கன்சாலிடேஷன் ப்ரெஷர் ஆன் த மார்க்கெட். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ திங்க் செக்டர் வைஸாக பார்க்கும்போது பெரிய அளவில் வீழ்ச்சி வந்து எஃப்எம்சிஜி, அதே சமயத்தில் ஆட்டோ, மீடியா, டூரிசம், ஐடி கூட இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது பார்த்தோம். ஏற்றம் அப்படின்னு பார்க்க போனால் ஐ திங்க் ஸ்மால் கேப், நிஃப்டி மெட்டல்ஸ், நிஃப்டி சிபிஎஸ்சி இது எல்லாமே ஒரு ஏற்றம் சந்தித்திருக்கிறது அண்ட் பிரைவேட் பேங்க்ஸ் டு a bit. ஸோ திஸ் இஸ் தி அவுட்கம். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா we have come to the end of the week. இந்த வாரத்துடைய ட்ரேட் வந்து முடிக்கும்போது ஐ திங்க் ஓவராலாக நம்ம வந்து 24,025 என்ற லோவை இந்த வாரத்தை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் 24,500 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஹையன் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக வாரத்தில் வந்து ஒரு 500 புள்ளிகள் ரேஞ்ச். அடுத்த வாரம் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த 24,200 அப்படின்ற ஒரு லெவலில் டிஃபென்ஸ் செய்ய முடியுமா என்பது. பிகாஸ் நிஃப்டி வந்து தொடர்ச்சியாக அந்த 24,200 டிஃபென்ஸ் செய்ய முடியும் பட்சத்தில் ஐ திங்க் பவுன்ஸ் பேக் டு 24,500 24,600 லெவல்ஸ் cannot be ruled out. பட் அதோடைய அவுட்கம் வந்து டெஃபினட்டாக போர் சார்ந்து இருக்கிறது என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நிலேஷ். ஷோர் சார், ஷோர். நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வாரம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் வேர்ட்ஸ். ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி ஒரு இதில் சந்திக்கலாம் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ்.